எதை செய்யறது, அதை செய்யறதா, இதை செய்யறதா என்கின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் கூட, ராசிக்கு குருவின் பார்வை விலகினாலும் கூட ராசிநாதனுக்கு குருவின் பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆக தொழிலில் இதுவரைக்கும் இறக்கங்கள் இருந்த அமைப்புகள் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஏற்றங்களாக வரப்போகிறது. பணம் சார்ந்த விஷயங்கள்ல கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்குமே ஒரு நெகட்டிவான அமைப்புகள் இருந்தவங்க. பேரை கெடுத்திருக்க மாட்டீங்க, ஆனா பண விஷயத்துல ஐயோ அந்த காசு கொடுத்தா வராது அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்கும் இல்லையா, இது எல்லாம் இந்த ஜூலை மாதத்திலிருந்து அப்படியே தலைகளாக மாறக்கூடிய அமைப்பு. கும்பராசி அன்பர்கள் குருஜி, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ காத்திருக்குது? கும்பராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன் சேர்ந்திருப்பது கொஞ்சம் ஒரு மாதிரியான கவலைகளை கொடுக்கும். என்னையா இப்போ தான் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நினச்சோம், திடீர்னு உடம்புல இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குது, அதனால் எதை செய்கிறது, அதை செய்கிறதா இதை செய்கிறதா என்கின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் கூட, ராசிக்கு குருவின் பார்வை விலகினாலும் கூட ராசிநாதனுக்கு குருவின் பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ஆக கும்பத்தினர் கவலைகள் எதையும் பட தேவையில்லை அப்படின்றது தான் உண்மையான ராசி பலன். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடம்ன்றது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்போல் குறிக்கக்கூடியது. இந்த பாருங்க, ஒரு மனுஷனுக்கு வீடு நல்லா இல்லைன்னா தொழில் நல்லா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியேறி மனுஷன் எங்கே போகிறான்? ஒன்று வேலை செய்ய போகிறான், இல்லை வியாபாரம் பண்ண போகிறான், இல்லை தொழில் பண்ண போகிறான். காலையில் வெளியே போன மனுஷன் சாயந்தரம் திரும்பி வீட்டுக்கு வரப்போகிறாரு. வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் தொழில் நல்லா இருக்கணும். தொழிலில் பிரச்சனை இருந்தால் வீட்டுக்கு உள்ளே வந்தவனையே மனைவியோ கணவனோ அப்பாவோ அம்மாவோ குழந்தைகளோ வாப்பா எதாக இருந்தால் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்குங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஆக தொழிலில் இதுவரைக்கும் இறக்கங்கள் இருந்த அமைப்புகள் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஏற்றங்களாக வரப்போகிறது. கடன்கள் கொஞ்சம் வரும். இது வரைக்குமே கடன் கொடுத்து உங்களை நம்ப முடியாதுன்னு நினச்சவங்க எல்லாருமே, ஐயோ அந்த ஆள்கிட்ட காசு கொடுத்தா வராது அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே, இல்லையே பழைய மாதிரி இவர் கொஞ்சம் நல்லாவே மாறிட்டாரே, இப்போ கொஞ்சம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறாரு, காசு குணம் கொஞ்சம் கையில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இழந்த மரியாதை திரும்ப வரக்கூடிய அமைப்பு. பணம் சார்ந்த விஷயங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்குமே ஒரு நெகட்டிவான அமைப்புகள் இருந்தவங்க. பேரை கெடுத்திருக்க மாட்டீங்க, ஆனால் பண விஷயத்தில் ஐயோ அந்த ஆள்கிட்ட காசு கொடுத்தா வராது அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்கும் இல்லையா, இது எல்லாம் இந்த ஜூலை மாதத்திலிருந்து அப்படியே தலைகளாக மாறக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், பணம் கொடுக்கணும்னா நமக்கு பணம் வரணும், அவ்வளோதானே. காசுன்றதானே பிரம்ம வித்தை பிரம்மசூத்திரம் எல்லாமே காசாக தானே இருக்குது. ஆக பணம் 2ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்து அவர் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் வேலையிலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ, நீங்கள் ஒரு மில்லு வச்சுருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு மெஷின் வச்சுருக்கிறீங்க, ஒரு கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, ஆட்டோ ஓட்டுறீங்க, பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க, இந்த மாதிரியாக ஒரு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்யக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஜூலை மாதம் கடந்த 3 வருஷமாகவே ஜென்மச்சனின்னு சொல்லப்படக்கூடிய கடுமையான ஒரு அமைப்பு. 2022, 23, 24 சுத்தமாக அவங்களுக்கு நல்லா இல்லை. அந்த மாதிரியான அமைப்பு இன்னும் 15 வருஷத்துக்கு திரும்ப வராது. அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு 2 மாதமாக சோம்பல் இல்லாமல் இருக்கிறீங்க. போன வருஷம் இதே நேரத்தை அப்படியே யோசிச்சு பாருங்கள். எந்தரா வீட்டில் நடு வீட்டில் படுத்து கிடந்தா விளங்காதரா இப்படிலாம் அம்மா அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா சின்ன பசங்களே, அதெல்லாம் இப்போ இல்லையா? டக்குன்னு சுறுசுறுப்பாக எந்திரிச்சு ஏதோ ஒன்று வேலை செய்கிறோமோ இல்லையா, வெளியில் வந்துடுறோம் இல்லையா, இந்த மாதிரியான போக்குகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே நீடிக்கும். சந்தோஷம் வரும். எந்த ஒரு நிலையிலையும் தைரியமான ஒரு அமைப்பு, காசு பணம் வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, தொழில் ஒரு அமைதி போன்றவைகள் இருக்கக்கூடிய நிறைவான, இப்போதே எல்லாம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையையும் அதற்கான படிக்கட்டுகளையும் காட்டக்கூடிய நல்ல மாதங்க 2026 ஜூலை மாதம். 12 ராசி நேயர்களுக்குமே இந்த ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு ஸ்பெஷலாக நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. வாங்க எடுத்துக்கலாம். குருஜி வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. நானும் நல்லா இருக்கிறேம்மா. ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாருக்குமே இப்போ இந்த ஜூலை மாதம் 2026 ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை, ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கோச்சார ரீதியாக இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய 4 கோள்கள். 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சூரியன், 20 நாட்கள் 18 நாட்களுக்கு உள்ளே மாறக்கூடிய புதன், ஒரு 25 நாட்களில் மாறக்கூடிய சுக்கிரன், 45 நாட்கள் 1.5 மாதம்,
இந்த 4 கிரகங்களும் ஒரு மாற்றத்தை அவ்வப்போது 45 நாட்களுக்கு ஒரு முறை, 30 நாட்களுக்கு, 20, 25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. இந்த மாதாந்திர கோள்களுடைய அமைப்பை வச்சு தான் இந்த மேஷராசிக்காரர்கள்லேருந்து மீனராசிக்காரர்கள் வரைக்குமான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதக பாதகங்கள், நன்மை நடக்குதா? எல்லாருக்குமே நன்மை நடந்துறது இல்லைங்க, எல்லாருக்குமே தீமையும் நடந்துறது இல்லைங்க. சில பேருக்கு நன்மையாக நடக்கும், சில பேருக்கு தீமையாக நடக்கும், சிலருக்கு ரெண்டும் கலந்தும் நடக்கும். அதுதானங்க வாழ்க்கை. எல்லாருமே ஒரு சிரிப்பாகவும் இருந்துறதில்ல, எல்லாரும் ஒரு அழுகையாகவும் இருந்ததில்லை. சரி, வருடாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய மீத கோள்கள் ஏதாவது இந்த ஜூலை மாதம் மாறுதான்னு பார்த்தா, வருடாந்திர கோள்களில் மிக முக்கியமான கோள் 2.5 வருஷம் மாறக்கூடிய, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி. சனி இந்த மாதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு போன மாதம்தான் மாறினார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடந்தது, உச்சகுரு பயிற்சி. அதனை எடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது ஆகிய இந்த 2 கிரகங்களும் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். ஆக இந்த கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் இந்த ஜூலை மாதத்தில் எந்த விதத்திலும் ஒரு பெயர்ச்சி ஆகாமல் அவைகள் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்றன. போன மாதம்தான் குரு பயிற்சி நடந்தது. மற்றபடி இன்னொரு மீதமுள்ள ஒரே ஒரு கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடு கிரகம். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரன்ற வீதியில் 2 நாளைக்கு ஒரு தடவை அவர் தான் மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் இப்போது மாறுகிறார். ஆம், ஜூலை மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டு. மிதுன வீட்டிற்கு மாறுவார். முக்கியமான பயிற்சி எதுனா இருக்கா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு வாரத்திலேயே செவ்வாய் மாறுறார். இப்போது மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்திற்கு மாறுவது ஒரு நிலையில் நல்லது. ஏன்னா செவ்வாய் சுபருடைய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு. இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் ஏதாவது நல்லவைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் புதனும் கடக வீட்டில் ஜம்முன்னு அப்படியே உட்காந்து மகர வீட்டை பார்க்குறாங்க. இது ஒரு பெரிய அளவில் நல்ல மாற்றம். புதன் பாதி நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போகக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. சனியை குரு பார்ப்பதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. கிரகங்கள் ஓரளவிற்கு பரவலாக, இந்த கிரகமாளிகை யோகம்னு சொல்லுவோம். சனி ஒரு இடத்துல, அதுக்கு பக்கத்திலேயே செவ்வாய், அதுக்கு பக்கத்தில் சூரியன், அதுக்கு பக்கத்தில் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன் குருன்னு சொல்லிட்டு பரவலாக இருக்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் சாராமல் இருக்கக்கூடிய, மிக முக்கியமாக ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாத இந்த அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க. உண்மையிலேயே கோச்சார பலன் என்கின்றது ஒரு 30% மட்டுமே ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய ஒன்று. பாதிக்கவோ நல்லதுகளை செய்கிறதுக்கோ உங்களுடைய யூனிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் இந்த 5 வரலும், இந்த 10 வரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. எல்லாருக்குமே கூடிய ஒரு தனித்தனி குணங்கள் இருக்கின்றன இல்லையா? இதை காட்டுவது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு. ஒரு மனிதனுக்கு பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க. இப்போ இந்த கோச்சார ரீதியில் ஒரு வண்டி, மாட்டு வண்டி போகுது, ஒரு வண்டி இருக்குதுன்னு வைங்க. அந்த வண்டிக்கு 2 சக்கரம், ஒரு ஸ்கூட்டர் சிங்கிள் சக்கரத்தில் போயிடாது. ஒரு கார் 2 சைடும் சக்கரம் இருந்து 4 சக்கரத்தில் தான் போகுது. ஒரு சைக்கிளோ எதாக இருந்தாலும் 2 சக்கரங்கள் வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில் இப்போது நாம் பேசக்கூடிய மாதாந்திர பலன்கள் என்கின்ற கோச்சாரம் ஒரு சக்கரமாகவும், உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகள் ஒரு சக்கரமாகவும் இருக்குங்க. இந்த 2 சக்கரத்தில் தாங்க நம்ம வாழ்க்கை படகு போகிறது. என்னதான் மோசமான ஒரு மாத பலன்கள் இருந்தாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள், ஓரளவிற்கு வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருப்பீங்க. ஆனாலும் ஒன்று பொதுவாக சொல்லிடுறேன், பெரும்பாலும் கிரகங்கள் பாதிக்கப்படாமல் சுபத்துவமாக இயல்பாக ராகு கேதுக்களுடன் சேராமல் கெட்ட கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சனி உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் ஆரம்ப முன்னுரையாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கேனும் நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பு தாங்க இந்த ஜூலை மாதம் அமைந்திருக்கிறது.